ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 இருக்கும். நம்ம திருமலா ரீச் ஆகிட்டோம். இப்போது கீழ்த்திருப்பதியில் இருக்க ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா கீழ்த்திருப்பதியில் பத்மாவதி அம்மையாரை நம்ம ஃபஸ்ட்டு தரிசிக்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா கீழ்த்திருப்பதியில் இருக்கிற ஃப்ரீ தரிசன ரூமு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதியும் பத்மாவதி அம்மையாரும் ஃபோட்டோ சூப்பராக இருந்தது. நாம் இந்த இடத்துல ஒரு 2 ஹவர்ஸோ இல்லை 3 ஹவர்ஸோ நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ரெஸ்ட் எடுத்துட்டு குளிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு கீழ்த்திருப்பதியில் இருக்க பத்மாவதி அம்மையாரை நம்ம போய் பார்க்க போகிறோம். எனக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து நான் அந்த திருப்பதிக்கு வருஷம் நம்ம ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஆனால் நான் கீழ்த்திருப்பதி போனதே கிடையாது. இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். காலையிலே குளித்து கிளம்பிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் பத்மாவதி அம்மையாரோட திருக்கோயில். ஃபஸ்ட்டு ஒரு 6 மணிக்குள்ளே பூஜை இந்த கோயிலில் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தா மிக சிறப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களால் அந்த டைமிங் பார்க்க முடியல. ஏன்னா நாங்கள் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு கோயிலுக்கு போகிறதுக்கு. அப்புறம் ரொம்ப நேரம் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் க்யூவில் நின்று நம்ம சாமியை பார்த்தோம். 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணாலும் சாமியை சூப்பராக பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா கீழேயே நம்மளுக்கு ஃப்ரீ தரிசனத்துக்காக டிக்கெட் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ரூமுக்கு ரூமில் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நம்ம டிக்கெட் எடுக்க கிளம்பியாச்சு. ஆனால் டிக்கெட் எடுக்கிற இடத்துல பார்த்தானா நம்மளுக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.